ஜாப் நீங்க எடுத்தீங்கன்னா சும்மா காசு நல்லா இருக்கு நான் உலகெல்லாம் சுத்திட்டு வரலான்னா 6 மாசம் கூட அங்க தாங்க மாட்டீங்க. இன்னும் அவங்களே அமுச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அதுல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏதான சேஃப்டியில இப்போ சர்வீஸ்ல கூட நம்ம எதனா தப்பு பண்ணிட்டோம்னா அவங்க வந்து எங்களை மன்னிச்சு விட்டுருவாங்க. அது பெருசா இது பண்ணோம். இப்போ ஒரு கெஸ்ட் வந்து ஒரு ஆப்பிள் ஜூஸ் கேட்குறாங்க. தெரியாமலே நாங்கள் ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தோம். இல்லை ஒரு கெஸ்ட்டு காஃபி கொடுக்கும்போது நம்ம அவங்க மேலே கொட்டிட்டோம். அதுக்கெல்லாம் பெருசாக இது. ஆனால் சேஃப்டியில் நம்ம ஏதான ஒரு தப்பு பண்ணோம்னா அது ஒரு பெரிய பிரச்சனைங்க. வார்னிங் கொடுப்பாங்க, ரிட்டன் வார்னிங். அது அந்த பிரச்சனையோட இது இன்டென்சிட்டி பார்ப்பாங்க. அது ரொம்ப இது வந்து உடனே டெர்மினேட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பண்ணணும், இந்த விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. இப்போ கேபின் க்ரூ நீங்க எடுக்கிறீங்க. நிறைய பேர் இப்போ அவங்களோட அபிப்பிராயம் என்னன்னா, யார் கூப்பிட்டாலும் போயிடுவாங்க, எல்லார்ட்டையும் பேசுவாங்க, நம்பர் எல்லார்ட்டையும் கொடுப்பாங்க, கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தானா. எங்களோட பாலிசியே நாங்கள் கிஃப்ட்ஸ் எடுக்க முடியாது. அப்படியே வந்து ரொம்ப ஒரு பணக்காரன் இல்லாட்டி வந்து அந்த யூஏஇல நிறைய ஷேக்ஸ் எல்லாம் டிராவல் பண்ணாங்க, அவங்க ஏதானோ ஆஃபர் பண்ணாங்கன்னா எங்களோட பாலிசி வி கான்ட் டேக் கிஃப்ட்ஸ். அப்படி நாங்க எடுத்து எங்களோட கொலீக்ஸ் யாராவது பார்த்து அவங்க ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா உடனே டெர்மினேட் பண்ணுவாங்க.